வணக்கம் நண்பர்களே, நேற்றுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியோட வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக வேண்டி வந்து மீனா வர்றாங்க. அப்போ வேணும்னே விஜயா வந்து மீனாட்ட வேலை செய்ய சொல்கிறாங்க. மீனாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா வந்து சாரி ஒன்று வாங்குறாங்க. அதுக்காக பார்வதிட்ட அந்த 2 லட்சத்துலேருந்து 45,000 ரூபா எடுத்துகிட்டு வா அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. பார்வதியும் பீரோ திறந்து பார்க்குறாங்க. அங்கே பணத்தை எதுவுமே காணா. இதனால் வந்து விஜயா இது கேட்டதுமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அந்த பணத்தை வந்து யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா தான் வந்தா, ஸோ மீனா தான் வந்து இந்த பணத்தை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து நேர்மையான பொண்ணு, அவளை வந்து சந்தேகப்படாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஃபேமிலியே வந்து திருட்டு ஃபேமிலி, அவள் தம்பி செலவு பண்ண அமௌண்ட் வந்து எப்படி அடைக்கிறதுன்னு திங்க் பண்ணியிருப்பா, அதனால தான் இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டா அப்படின்னு மீனா மேலே வந்து பழியை தூக்கி போடுறாங்க விஜயா. அரேபியன் நானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அரேபியன் நானி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு கோவத்தோட போகிறாங்க விஜயா. போனதுமே பார்வதிக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து கால் பண்ணுறாங்க. விஜயாவே எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாங்க. வீட்டில் பணத்தை காணாமா, மீனா மேலே சந்தேகப்படுறியா, இந்த மாதிரி கேட்குறத பார்த்து முத்துக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. இதை கேட்ட மீனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரோஹிணி என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேலை அவ மேலே பழி போயிடுச்சு, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு ஒன்று விடுறா. உடனே முத்து வந்து விஜயாட்ட இருந்த ஃபோனை பிடுங்கி, ஆன்ட்டி என் ஒய்ஃப் மேலே வந்து பழிய சொல்லாதீங்க, பணத்தை காணனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என் ஒய்ஃப் மேலே பழி சொல்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து முத்து திட்டுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை வந்து பெருசாகுது. விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவளால் எனக்கு வந்து ரொம்ப பெரிய அவமானமாக போச்சு, எடுத்த பணத்தை கொடுத்துட்டு அப்படின்னு விஜயா வந்து சொல்லி அழுறாங்க. உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, விஜயாட்ட வந்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக வேண்டியதானே இப்படி ட்ராமா எல்லாம் போடுறியா, அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படின்னு ஆதங்கத்தோட வந்து அண்ணாமலை வந்து பேசுறாரு. உடனே முத்து வந்து விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வான்னு கூட்டிட்டு முத்து வந்து அங்கிருந்து போயிடுறான். 2 பேருமே மாடிக்கு போனதுக்கப்புறம் மீனா என்ன சொல்கிறான்னா, என் மேலே அத்தையும் இந்த மாதிரி பழி போடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அழுகிறா. உடனே முத்து, இது பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி இல்லை, அவங்களுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், அம்மாவா ஏதோ உன் மேலே வந்து பழிய போடுறாங்க, என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். இப்படி தான் வந்து இந்த வீக்கோட எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணி வந்து படம் எடுத்த விஷயம் வந்து வெளியில் தெரிய வருமா, இல்லை விஜயா வந்து வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கினது எல்லா உண்மையும் வெளியில் வருமா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடு பற்றினா உங்களோட சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.